இப்போ அண்மைய தினங்களாவே இந்த கடந்த கால ஆட்சிகள்ல இருந்த ஆட்சியாளர்கள் அரசாங்கத்துல இருந்த மிக முக்கியமான முன்னாள் ஜனாதிபதிகள் செஞ்ச பல அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுற போக்குல மிகவும் மும்முரமா செயற்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்றைய நாள்ல பேச போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல ஜனாதிபதிகள், பல முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பெயர்கள் எங்களால வரிசையா அடுக்கிக்கிட்டே போக முடியும். அந்த வகையில இப்போ முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவிக்கு வந்திருக்கதே சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இது சட்டவிரோதமானது, இது தொடர்பா வழங்கப்பட்டிருக்க முறைப்பாடு என்ன, இந்த முறைப்பாட்டோட அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற தொடர்பா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். முன்னாள் நீதி அமைச்சர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணைக்குழுவோட முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா ஆகியோருக்கு எதிராக இப்போ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஒரு அதிரடியான முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தோட 41வது பிரிவுக்கு கீழே இவங்க 2 பேரும் தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரங்களோட குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. முதலாவதா இந்த சம்பவத்தோட இப்படி முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோட சட்ட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலங்கையோட அரசியல் அமைப்போட 20வது திருத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரட்டை குடியுரிமை, அதாவது டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்க இலங்கையோட ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிட முடியாது. அதுக்கு சட்டப்படி தகுதியும் கிடையாது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. இந்த ஜனாதிபதி தேர்தல்ல மொத்தமா 36 பேர் வேட்பாளர்களா போட்டியிட்டாங்க. ஆனா இந்த 36 வேட்பாளர்கள்ல 2 பேருக்கு வெளிநாட்டு குடியுரிமை இருந்திருக்கு. அதுல முதலாவது நபர் தான் பிரித்தானிய குடியுரிமை வச்சிருந்த நாகானந்த கொடித்துவாக்கு. 2வது நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பிரதான வேட்பாளரா அந்த சந்தர்ப்பத்துல இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ. அவருக்கு அந்த சந்தர்ப்பத்துல அமெரிக்க குடியுரிமை இருந்திருக்கு. இங்கதான் திருப்பு முனையே ஆரம்பிக்குது. அரசியலமைப்போட விதிகளோட அடிப்படையில ஒரு தேர்தலை சுதந்திரமாவும் நேர்த்தியாவும் நடத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கு. அதே மாதிரி 1981ஆம் ஆண்டோட 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தோட 12வது பிரிவோட அடிப்படையில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த நாட்டோட பிரஜையா இல்லையா, அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் இந்த ஆணைக்குழுவுக்கு தான் இருக்கு. ஆனா 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த சந்தர்ப்பத்துல தேர்தல்கள் ஆணைக்குழு என்ன செஞ்சது? இந்த விவகாரத்துல சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹேரத் 2018ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கிட்ட ஒரு முறைப்பாடை முன்வைக்கிறாரு. அதாவது நாகானந்த கொடித்துவாக்கு, அது மட்டும் இல்லாம கோட்டாபய ராஜபக்ஷ, இவங்க 2 பேருமே வெளிநாட்டு பிரஜைகள். அதனால இவங்களால ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிட முடியாது, இவங்க வேட்பாளரா நிற்க முடியாது அப்படிங்கிறது இந்த முறைப்பாட்டோட மிக முக்கியமான காரணமா இருக்கு. இப்படி முறைப்பாடு வழங்கப்பட்டதோட பின்னணியில இந்த 2 வேட்பாளர்களும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, பிரித்தானிய குடியுரிமை வச்சிருந்த நாகானந்த கொடித்துவாக்கு 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தன்னோட பிரித்தானிய குடியுரிமையை துறந்து விட்டதுக்கான உத்தியோகபூர்வ சான்றிதழை தேர்தல்கள் ஆணைக்குழு கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. நாகானந்த கொடித்துவாக்கு அவருடைய உத்தியோகபூர்வ சான்றிதழை தேர்தல்கள் ஆணைக்குழு கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாலும் கூட கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையை ரத்து செஞ்சதுக்கானதோ அப்படி இல்லைன்னா துறந்ததுக்கானதோ எந்த ஒரு உத்தியோகபூர்வ சான்றிதழையுமே தேர்தல்கள் ஆணைக்குழு கிட்ட சமர்ப்பிக்க தவறி இருக்காரு. கோட்டாபய ராஜபக்ஷவோட இந்த அமெரிக்க குடியுரிமை விவகாரத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சந்தர்ப்பத்துல, அதாவது 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த சந்தர்ப்பத்துல மொட்டு கட்சி சார்பா 2 பேர் போய் டிபாசிட் கட்டுறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. மொட்டு கட்சி சார்பா அந்த சந்தர்ப்பத்துல சமல் ராஜபக்ஷ, அது மட்டும் இல்லாம கோட்டாபய ராஜபக்ஷ, இவங்க 2 பேருமே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு டிபாசிட் செலுத்தி இருக்கதையும் இப்போ தகவல்களா வெளியாகி இருக்கு. 2018ஆம் ஆண்டுல இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலையா அப்படிங்கிற கேள்விதான் இந்த சந்தர்ப்பத்துல எழுப்பப்படுது. ஆனா இதுக்கு 2 சத்திய கடதாசிகள் இப்போ இந்த முறைப்பாட்டோட ஆதாரமா வழங்கப்பட்டிருக்கு.
கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிடுற சந்தர்ப்பத்துல அவர் அமெரிக்க குடியுரிமையை துறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த ஒரு ஆவணத்தையுமே தேர்தல்கள் ஆணைக்குழு கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேராசிரியர் அந்த சத்திய கடதாசில குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த 2 சத்திய கடதாசிகளும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்க முறைப்பாட்டுல ஆதாரமா இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி முறைப்பாட்டுல ஆதாரமா இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட கோட்டாபய ராஜபக்ஷவோட வேட்பு மனு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இந்த அரசாங்கத்தின் கீழே எழுப்பப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, அது மட்டும் இல்லாம தேர்தல்கள் ஆணைக்குழுவோட முன்னாள் தலைவரா செயற்பட்ட மஹிந்த தேசப்பிரிய, இவங்க 2 பேருடைய பெயருமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. வேட்பு மனு ஏற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆட்சேபனை தெரிவிக்கப்படுமா இருந்தா ஆணைக்குழு, அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடியா விசாரணை நடத்தி அதுக்கான ஒரு முடிவை அறிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அந்த நேரத்துல கோட்டாபய ராஜபக்ஷ சார்பா ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பிக்கிறாரு. ஆனா அந்த சத்திய கடதாசியில இருந்த விவரங்களோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத அப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவோட தலைவராயிருந்த மஹிந்த தேசப்பிரிய முறையா ஆராயவே இல்லை அப்படிங்கறதுதான் இப்போ இந்த விசாரணைகள்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல். அலி சப்ரி மூலமா கொடுக்கப்பட்ட அந்த சத்திய கடதாசி ஆவணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு சட்டவிரோதமான முறையில கோட்டாபய ராஜபக்ஷவை தேர்தல்ல போட்டியிட வழிவகுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் மஹிந்த தேசப்பிரிய மேல இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தன்னுடைய அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மஹிந்த தேசப்பிரிய மேல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இப்போ விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கு. இப்படியான பின்னணியில அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தோட அதிகாரப்பூர்வ பெடரல் ரெஜிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையோட அடிப்படையில பார்த்தா 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் திகதி தேர்தல் நடக்கிற சந்தர்ப்பத்துல கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்க பிரஜை தான். 2020ஆம் ஆண்டோட முதல் காலாண்டு பகுதியில தான் அவருடைய அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்ல கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு அமெரிக்க பிரஜையா தான் தேர்தல்ல போட்டியிட்டு ஜனாதிபதியாவும் வெற்றி பெற்று பதவி வகிச்சிருக்காரு. சட்டப்படி செல்லுபடி ஆகாத ஒரு வேட்புமனுவை தேர்தல்கள் ஆணைக்குழுவுல சமர்ப்பிச்சு சட்டவிரோதமா ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கதா இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ மேலையும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா கடந்த ஆட்சிகள்ல வழங்கப்பட்ட இந்த முறைப்பாடு இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. எதிர்வரும் நாட்கள்ல ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, அது மட்டும் இல்லாம தேர்தல்கள் ஆணைக்குழுவோட முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, கோட்டாபய ராஜபக்ஷ, இவங்க 3 பேருக்கும் எதிராக இந்த விவகாரத்துல சட்டம் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்மைய தினங்களாவே இப்படி அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பா கைதுகள் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த விவகாரத்துல இந்த அரசாங்கம் எப்படி செயற்பட போகுது, சுயாதீன விசாரணைகள் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.